ළඟම අපි හොයලා තියෙනවා ඩීසල් ටිකක් ඉතුරු කරලා දෙනවා. මම කියන්නේ ඕක ප්‍රශ්නයක්. මම ගන්න මෙතන පොලිස් අපිට මම කියන්නේ අනුබද්ධව මෙතන තියෙන ප්‍රශ්න අපි මේක හොයන එකට ප්‍රශ්න කියලා කොච්චර ඒරියා ගන්නද කොහොමද ඒක තමයි මේ ජොයින් තමයි තිබුණේ. අපිට ඉල්ලීම ඇවිල්ලා දීලා තියෙනවා. අපි ඉන්ස්ට්‍රක්ෂන් එක කරා contractor has accepted the contract and signed an agreement. They were given in cash payment everyone. Api hari bayar in cash karanna. Performance code. Okay, මේක එපා. උපකාරය වලට බේර ගන්න බැරි ප්‍රශ්න තියෙනවා නම් අපිට කියන්න. ඒ වගේම අද දවසේදී අපි ඇක්ෂන් සඳහා wanted project to be commons. After the strike speaker garden, we can have one by one strike speaker display garden. Is any projects? We can complete all the projects by. And time period also manageable before the rain. Overall, are you happy? This question, no? So we have only 6 more months. Is this then? finance 28%. Totally Kimberley district. මතක් කරන්න තියන්න එපා. ඔයෙන් හරි නීති විරෝධී පස් හරි වැලි හරි ඕගොල්ලන් ඇල්ලුවා නම් අපිට කියන්න තියන්න බෑ නඩු. දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුව සඳහා අපේ සියලුම පළාත් සභාවේ ප්‍රධාන ලේකම් දුරේඛා පිළිවෙලක් කරනවා. මා හිතුවා දිස්ත්‍රික් කාර්යාලයේ සමාජ සේවක විශේෂයෙන්ම අදවසේ ඉන්න දිස්ත්‍රික් සමාජයේ ඒ වගේම වල තියෙනවා සමස්ත සංවර්ධන කටයුතු වෙනුවෙන් අපිට මැදිහත් වෙන්න. ඒ නිසා ඉල්ලා සිටිනවා සියලුම உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமைகளை செய்யறதுல கூட இந்த தடவை யோசிக்கிற நிலைமை இருக்கு. நான் இதை வந்து எல்லாருக்கும் பொதுவாக சொல்லல, ஆனால் சில இடங்கள் இருக்கு. அதாவது நீங்கள் இந்த வேலையை பொறுப்பெடுக்கக்குள்ள வந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு விடயம் இருக்கு. அதை அண்டின நிறைய வந்து உங்களுக்கு இருக்கு, சட்டங்கள் இருக்கு, நிறைய விடயங்கள் இருக்கு. உங்களுக்கு அதை வந்து நிறைவேற்றல எந்த விதமான தடைகள் இல்லை. கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும் வந்து நிறைய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில தான் நீங்க வேலை செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ நான் உங்களோட மனசாட்சியை தர நான் கேட்கிறேன், எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் உங்களுக்கு அரசியல் ரீதியான தலைவர்களை செய்யறது. ஆகவே நாங்கள் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்ள முடியும் என்ன, தயவு செஞ்சு நீங்க எது சரியான செய்யும். ஒரு சரியான விடயத்தை செய்யறதுக்கு நீங்கள் வந்து தாமதிக்கிற பட்சத்துல வந்து நாங்க 2-3 தடவை உங்கள்கிட்ட ஏன் இந்த சரியான விடயத்தை செய்யவில்லை என்று நாங்க கேட்கப்படும் வந்து வெளியில் எப்படி வருது, அரசியல் ரீதியான அழுத்தம் கொண்டு வருது. நான் சொல்றேன் அப்படி வரையில ஒரு சட்டவிரோதமான மண்ணோ சரி சட்டவிரோதமான இன்னொரு விடயமோ பிடிபடும் சொன்னால் அது சம்பந்தப்பட்ட அந்த நீதியை நிலைநாட்டுற பொறுப்பு அந்த அமைப்புக்கு இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு இருக்கு. அதுல வந்து நாங்க வந்து நீங்க அந்த சரியான வகையில வந்து தீர்மானம் எடுக்காட்டிக்கு வந்து நாங்க 2-3 தடவை நாங்க கேட்கிற புற எப்படி வருது, அரசியல் அழுத்தத்தின் பிரகாரம் இது செய்யப்படும். ஏதாவது அரசியல்வாதியும் சம்பந்தப்பட்டிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன, உங்களுக்கு இருக்கு இதுல இந்த அமைப்புகளுக்கு நாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட நிறுவனங்களுக்கு சொந்தமான உங்களோட அமைப்புகளுக்கு சொந்தமான காணிகள், அந்த காணிகள்ல வந்து நிறைய பேர் அத்துமீறின குடியேற்றங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. சிலாக்கள் வந்து கடந்த கால அரசாங்கங்கள்ட அந்த அதிகாரத்தை பாவிச்சு பலவந்தமாக அங்க வந்து இருக்கக்கூடிய நாட்கள் இருப்பாங்க. சிலாக்கள் அங்க இல்ல, அவங்க வந்து நான் அந்த இடத்தை விட்டு அதாவது வந்து சட்டபூர்வமாக விளங்குறதுக்கான எந்த விதமான உங்களுக்கு வந்து அந்த அவங்களை விளக்குறதுக்கான அதிகாரம் இருந்தும் வந்து நீங்க விளக்குறதுக்கு 2 தடவை பயப்படுவீங்க. ஏன் இவங்களை விளக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு வேற அழுத்தங்கள் வரலாம் என்று சொல்கின்ற பயப்படுவீங்க. அன்னைக்கு தயவு செஞ்சு இதை நாங்கள் மாற்றணும். அதாவது வந்து சில விடயங்களை நாங்கள் நேர்படுத்தவக்குள்ள நாங்கள் வந்து சில விடயங்களை வந்து சுத்தப்படுத்தவக்குள்ள வந்து அது அரசியல் அழுத்தம்னு சொல்லி வெளியில யாரும் அதை பாக்குறாங்கன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் அது நீங்க செய்யற விஷயங்கள் நீதியான நேர்மையான விஷயம். இப்ப கிட்டத்திலேயே ஒரு காணி ஒன்று ஒரு சுற்றுலாத்துறை அதிகாரி சபைக்கு சொந்தமான காணி, அந்த காணியை துப்புரவாக்க போக்குள்ள வந்து அதுல வந்து சிலாக்கள் அதுல ஒரு ஒரு குறித்த நபர் தான் இருந்திருக்காரு வந்து அவர் கடந்த காலங்கள் அரசியல் ரீதியான தலையீடுகளை மேற்கொண்டு வந்த ஒரு நபர். ஆனா அதுல கடைசியில வந்து அவர் அதுல இருந்து அப்புறப்படுத்தக்குள்ள வந்து அதுல வந்த கதை என்னன்னு சொன்னாங்க வந்து அரசியல் அழுத்தத்தின் பிரகாரம் அவர் அப்புறப்படுத்துறாங்க. அவருக்கு எந்த விதமான அத்தாட்சி பத்திரங்களோ எந்த விதமான லீஸ் அக்ரிமெண்ட் ஒண்ணும். நான் சொல்றேன் இதுகள் மாறணும்.
நான் நம்புறேன். ஏன்னா நாங்களுக்கு வந்து படிப்படியாக கடந்த 1.5 வருடத்துக்கும் அதிகமான காலப்பகுதியில நாங்கள் உங்களோட வேலை செஞ்சதில் வந்து நாங்கள் திருப்தி அடைகிறோம். எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில இடங்கள்ல நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நம்புறோம் மாற வேண்டிய இடங்கள் இருக்கு. மாற வேண்டிய இடங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லுவோம். கடந்த காலங்கள்ல நிறைய அரசியல் தலைவர்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்களாக தான் அந்த நிறுவனங்கள். அதனால் நம்புறேன் படிப்படியாக இது மாறும்.